வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வருஷம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா 2026வது வருஷத்தோட கும்பம் ராசிக்கான ஆண்டு பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். 2026 கும்பராசி கிரகநிலைகள் எப்படி இருக்குது கோச்சாரப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் கும்பத்திலேயே இருக்கிறார் இந்த வருஷம் ஃபுல்லாக. குரு பகவான் பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் 4ஆம் பாவத்தில் இருக்கிறாரு. ராகு பகவான் மீனம் 2ஆம் பாவத்தில் இருக்கிறாரு. கேது பகவான் கன்னி 8ஆம் பாவத்தில் இருக்கிறாரு. இதுதான் இந்த வருஷத்தோட கிரகநிலைகள் கும்பராசிக்காரங்களுக்கு இருக்குது. சனி பகவான் சுயராசிலேயே இருக்கிறதுனால ஒரு நல்ல திடகாத்திரமான முடிவுகள் எடுக்க இது இந்த உங்களோட காலத்துக்கும் நீங்கள் இந்த வருஷம் எடுக்க போகிற முடிவுகள் ஒரு நல்ல வழி ஏற்படுத்தக்கூடிய ஒரு வருஷமாக இந்த 2026 கும்பராசிகளுக்காக இருக்குது. ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய வருஷம்தான் இது. வேலையில் தொழிலில் கல்வியில் ஏன்னா நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலுமே ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு வருஷம்தான் இந்த 2026. உங்களுக்கு இந்த வருஷம் ஒரு தன்னம்பிக்கை ரொம்ப நல்ல அளவுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் உயரக்கூடிய ஒரு வருஷம்தான் இந்த வருஷம். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட நீங்கள் என்ன சொல்கிறீங்க அது நல்லபடியாக கேட்டு உங்களோட வார்த்தைக்கு நல்ல மதிப்பு இருக்கும். அது மாதிரியான இருக்கக்கூடிய வருஷம்தான் இந்த வருஷம். சில நேரங்களில் உங்களுக்கு அதிகமான வேலை பளு இருக்கும். அது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு மென்டல் ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் தூக்கம் குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த தூக்கம் குறைவை நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கணும். அதை வாக்கிங்லாம் நீங்கள் நல்லபடியாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த தூக்கத்தை குறைக்கிறதுக்கு விட்டுட்டு நல்லபடியாக தூங்கிறதுக்கு ரெஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி தரும். அது என்ன பண்ணோன்னா உடல் சோர்வுலேருந்து உங்களை வெளியில் எடுத்துகிட்டு வந்துடும். அதெல்லாம் நீங்கள் பண்ணி உங்களை இந்த வருஷம் பாதுகாத்துக்கோங்க. அது ஒரு நல்ல பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது மட்டும்தான் ஒரு சின்ன விஷயம். பாடி டயர்ட் வேலை ப்ரெஷர்னால கிடைக்கும். அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க, பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. குரு பகவான் பொறுத்த வரைக்கும் ரிஷபம் 4ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால வீடு வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கூடியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வீடு எதனாவது மாறலான்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது கூட நீங்கள் இந்த வருஷம் நல்லபடியாக செய்யலாம். ரியல் எஸ்டேட்டில் உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் ஒரு நல்ல அமைதி இருக்கும், ஒரு நல்ல பேச்சு இருக்கும். உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாரோட சப்போர்ட் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த வருஷத்தில். அம்மாவோட உடம்புல மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கக்கூடிய விஷயம். தாயின் உடல்நலம் கொஞ்சம் நல்லபடியாக மேம்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நல்லபடியாக கவனிச்சுக்கோங்க. இந்த வருஷம் நீங்கள் வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காரோ இல்லை பைக்கோ எதுவோ உங்களுக்கு தேவையான ஒரு வசதிக்கு ஏற்ற போல் நீங்கள் எது வேணுமோ அது வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. கல்வியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரியான இருக்கிறவங்க கும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு வருஷம் இந்த வருஷம். எந்த வித காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதினாலும் சரி அதில் நீங்கள் சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மேல் படிப்பு படிக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும். தொழிலில் ஒரு நிலைத்தன்மை ஏற்படும். அதாவது என்ன வேலை செய்கிறீங்க அதில் உங்களுக்கு பர்மனெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். 4ஆம் பாவத்தில் குரு இருக்கிறதுனால வீடு நல்லபடியாக அமையும். அதனால் குடும்பம் நல்லபடியாக அமையும். கல்வி வளர்ச்சி நல்லபடியாக இருக்கும். மனசு அமைதியாக இருக்கும். பணவரவு நிச்சயமாக நல்லபடியாக உயர்ந்து தான் வரும் இந்த வருஷம் 2026 பொறுத்தவரையில் கும்பராசிக்காரங்களுக்கு. ராகு பகவான் 2ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால திடீர்னு பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக பேசணும். நம்ம பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. இல்லைன்னா எதிர்க்க இருக்கவங்களுக்கு ஏதாவது மனசு குறை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது வராமல் பார்த்துக்கோங்க. சட்டுன்னு வார்த்தையை விட்டுறாதீங்க. சேவிங்ஸ் பண்ணிங்கன்னா சின்ன சேவிங்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கும் உங்களுக்கு. கேது பகவான் 8ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு அதீத அறிவு, கடவுள் மேலே ஒரு ஈடுபாடு அதிகரிக்கும். கோவில்களுக்கு போகிறதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் நலமில் மட்டும் பித்தம் மாதிரியான ஒரு விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. அண்ணன் கிட்ட இருந்து, குரு கிட்ட இருந்து, அப்பா கிட்ட இருந்தெல்லாம் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஜாக்கிரதையாக அவங்களோட பேசும்போதெல்லாம் உஷாராக ஜாக்கிரதையாக பேசிக்கோங்க. அவங்கள கோவப்படாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வருஷம் கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும். தொழில் வளர்ச்சி இந்த வருஷம் ஃபுல்லாக சிறப்பான ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு வருஷம்தான் இந்த வருஷம். புதிய சான்ஸ் எல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு ஹையர் போஸ்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல பொறுப்புமிக்க வேலைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்.
அரசில் அதாவது கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்க, ஐடியில் இருக்கிறவங்க, இன்ஜினியரிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு வருஷம் இந்த வருஷம். பிஸ்னஸில் வந்து இருக்கிறவங்களுக்கு ஒரு எக்ஸ்பான்ஷன் பண்ணக்கூடிய வருஷம் தான் இந்த வருஷம். பேச்சு மட்டும் கொஞ்சம் அமைதியாக அடக்கமாக நம்ம இருந்துக்கிட்டோம்னா எல்லாத்துலேயும் சிறந்து வளர்ந்துடலாம். ஒரு சின்ன பிரச்சனை கூட வர்றதுக்கு வாய்ப்பில்லை. ஏப்ரல்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் ஒரு நல்ல பீரியட். அதாவது உங்கள் முன்னேற்றம், ப்ரொமோஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லை ஒரு வேறு வேலை மாறணும்னு நினச்சிங்கன்னா, ஒரு ஹையர் எஜுகேஷன் அது மாதிரியான விஷயங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா, அந்த ஏப்ரல் டு செப்டம்பர் ஒரு நல்ல பீரியடாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அக்டோபர் டு டிசம்பர் பார்த்திங்கன்னா, உங்களோட பிஸ்னஸில் ஒரு நல்ல இன்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செய்கிற வேலையில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அக்டோபர்லேருந்து டிசம்பருக்குள்ளார. 2026 பார்த்திங்கன்னா செல்வ வளர்ச்சி ஒரு நல்ல இருக்கக்கூடிய ஒரு வருஷம்தான். நல்லபடியாக வளரும். உங்களுக்கு பணவரவு திருப்தியாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள். ப்ராப்பர்ட்டி ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் வாங்கலாம். கார், பைக் அது மாதிரி எதனாவது வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் வாங்கலாம். அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் தடங்களும் வரப்போகிறதில்ல. திடீர்னு உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கமிஷன் மாதிரியான விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். போனஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ராகுபவன் 2ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால அன்னெசரி எக்ஸ்பென்சஸ் சிலது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதாவது தேவையில்லாத செலவு திடீர்னு வரும். அப்படி வர பட்சத்தில் நீங்கள் அர்ஜென்ட்டாக செலவுலாம் செஞ்சிடாதீங்க. நிதானமாக யோசனை பண்ணி அந்த செலவு தேவைதானா, நம்ம செய்யலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு செலவு பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கறதுக்கான ஒரு விஷயமா இருக்கும். திருமணம் பொறுத்த வரைக்கும் இருந்திருக்கவங்களுக்கு ஒரு சின்ன நல்ல வாய்ப்பு இருக்குது. திருமணத்துக்காக காத்துட்ருக்க தம்பதிகளுக்கு ஒரு நல்ல திருமணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். குழந்தை பாக்கியத்துக்கு காத்துன்னு இருக்கிறவங்களுக்கும் இந்த 2026 ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வழக்கமாக முன்னாடி இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இந்த வருஷம் தம்பதிகள் கிட்ட வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பார்ட்னரோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃபு, ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்ட். இவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் அதாவது ஹெல்த் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி தரும். பாக்கியப்படி கவலைப்படுறதுக்கு எதுவும் இல்லை. தூக்கம் மட்டும் குறைவு வரும். அதை நீங்கள் வாக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களால் பேலன்ஸ் பண்ணிக்க முடியும். அது நல்லபடியாக அதை பண்ணிக்கோங்க. சனியும் கேதுவும் இணைஞ்சு இருக்கிறதுனால உங்களுக்கு அது கொஞ்சம் அந்த மாதிரியான தூக்கக்குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதை கவனிச்சுக்கிட்டிங்கன்னா சரியாக போயிடும். தொழில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வருஷம். அதுக்கேற்ற மாதிரியான பண வளர்வும் உங்களுக்கு வளர்ச்சியும் வரவும் நல்லபடியாக இருக்கும். வீடு குடும்பம் ரொம்ப நல்லபடியான நிலைமையில் இந்த மகர ராசி, கும்பம் ராசிக்காரங்களுக்கு இருக்குது இந்த வருஷம் ஃபுல்லாக. திருமணத்துக்கு காத்திருக்கிறவங்களுக்கும் இந்த கும்பராசிக்காரங்க பொறுத்தவரையில் ஒரு நல்ல வாய்ப்பு இந்த வருஷம் கண்டிப்பாக ஏற்படும். கல்வி, எஜுகேஷன், காம்படிட்டிவ் எக்ஸாம் அது மாதிரிலாம் விஷயங்கள் பார்த்திங்கன்னா கும்பராசி நண்பர்களுக்கு ஒரு சிறந்த வருஷமாக தான் இருக்கும். எந்த மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதினாலும் சரி, ஹையர் எஜுகேஷன் எங்கே போகணுன்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல விஷயமாக இந்த வருஷம் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு இந்த கும்பராசிக்காரங்களை பொறுத்தவரையில். இந்த வீடியோ வந்து நான் இதுதான் இந்த கும்பராசி பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னு நினச்சது. இது உங்களுக்கு நல்லா இருக்கிற பட்சத்தில் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. அது எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் அமைதியாக கேட்டதற்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.